அனைவருக்கும் வணக்கம். ராய்நெட் ஐடியை நம்ம லாகின் பண்ணி 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன், அதாவது கைரேகை வச்சு பணம் எடுக்கிறதுக்கு எப்படி 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ராய்நெட் ஐடி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ரீட்டைல் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே இருக்குது. இங்கே ஏஇபிஎஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 சர்வர் தான் இருக்கும். இதில் வந்து எஸ் பேங்கோட சர்வரு, ஐசிஐசியோட சர்வரு, ஏர்டெல்லோட சர்வரு, இந்த மாதிரி வந்து ஒரு 4 சர்வர் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சர்வர் டவுனாக இருந்தாலும் நம்ம எதை வேணால் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டிவைஸ் வச்சுருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பயன்படுத்தி டிவைஸுங்களோ அந்த டச்சுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணிடுறீங்களோ அதுக்கான ஆடி சர்வீஸுக்கு போகும். சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு உங்களோட கைரேகை வச்சிங்க, அதாவது யார் பேரில் ஐடி எடுத்துருக்கீங்களோ அவங்க வந்து நம்ம கைரேகை வச்சோம் அப்படின்னாக்கா அது ஆதென்டிகேஷன் ஆகி அந்த கைரேகை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆகிடும். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதிரி பாப்பப் ஒன்று ஆகும், பேன் கார்டு கன்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சப்மிட் கொடுத்துங்க. ஸோ இதை வந்து நம்ம சப்மிட் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னு வந்துடும். சக்ஸஸுங்கிறத அந்த க்ளோஸுங்கிறத கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் நம்ம எல்லா ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஷ் வித்ட்ராவல், ஏஇபிஎஸ்ஸு, ஏஇபிஎஸ் பேலன்ஸ் என்கொயரி, மினி ஸ்டேட்மெண்ட்டு, கேஷ் டெபாசிட்டு, ஸோ எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. சரிங்களா? அதில் வந்துட்டு கஸ்டமரோட மொபைல் நம்பரு தான் போடணும்னு கிடையாது. மொபைல் நம்பர் உங்கள் நம்பரை கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த ஏஇபிஎஸ்ஸை கிளிக் பண்ணோன்னா ஏஇபிஎஸ், எஸ் பேங்கு, ஐசிஐசிஐ, என்எஸ்டிஎலோடது, ஏர்டெல்லோடது. சரிங்களா? ஸோ 4 சர்வர் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சர்வர் டவுனுங்கிற பிரச்சனை இதில் வராது. ஸோ தேவைப்படுறவங்க, ராய்நெட்டோட ஐடி தேவைப்படுறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள்.